என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். விக்கிரவாண்டியில் பின்வாங்கிய அதிமுக, பாமகவுடன் மல்லு கட்டும் திமுக. திமுகவிற்கு உண்மையான போட்டி என்பது விக்கிரவாண்டியில் தான் இருக்குது. ஏன்னா திமுக தமிழ்நாட்டில் இப்பொழுது அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு இயக்கம். திமுக அதிகாரத்தில் இருந்தும் கடந்த காலங்களில் இதே விக்கிரவாண்டியில் 2019 இதே விக்கிரவாண்டி தொகுதியில் நடந்த இடைத்தேர்தல் இதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு, நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான 20 விழுக்காட்டில் எங்களுக்கு உள்ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை கண்டிப்பாக நாங்கள் பரிசீலனை செய்து வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு உள்ஒதுக்கீடு தருவோம் என்று வாக்குறுதியை கொடுத்தது இதே முதலமைச்சர், இப்பொழுது முதலமைச்சராக இருக்கின்ற அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின். அதன் பிறகு 2021 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10.5 விழுக்காடு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடும் கொடுத்து விட்டார். 2019 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உள்ஒதுக்கீடு கொடுப்போம் என்று சொன்ன ஸ்டாலின் எடப்பாடி கொடுத்த உள்ஒதுக்கீட்டை கடுமையாக எதிர்த்தார். அந்த உள்ஒதுக்கீட்டை தென் மாவட்டங்களில் போயிட்டு தென் மாவட்ட மக்களுக்கு எதிராக பயன்படுத்தினார். அதன் பிறகு அதை வாக்கு வங்கியாக இவர் பயன்படுத்தி கொண்டார். அதிமுகவிற்கு எதிராக மக்களை திரட்டினார். பாமகவிற்கே எதிராக மக்களை திரட்டினார் மு.க. ஸ்டாலின். அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி காலத்தில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தது. 2019 இவரே விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடக்கும் பொழுது போய் சொல்கிறாரு. 2021 கடைசி கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ஒதுக்கீடாக 10.5 விழுக்காடு அறிவிச்சிட்டாரு. ஆனால் இவர் சொன்ன அதே வார்த்தையை மறுத்து உள்ஒதுக்கீடு கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பாக தேனியில் போடி நாயக்கனூரில் எல்லாம் போயிட்டு மக்களுக்கு, வன்னியர் மக்களுக்கு எதிராக அங்கு உள்ள டிஎன்டிசி மக்களுக்கு, சீர்மரபினருக்கு சாதகமாகவும் வன்னியர்களுக்கு எதிராகவும் அங்கே போயிட்டு பரப்புரையை செய்தார். அதன் பிறகு அவருடைய மைத்துனரை விட்டு 10.5 விழுக்காட்டின் மீது முதல் வழக்கை தொடுக்கச் செய்ததும் இதே ஸ்டாலின் அவர்கள்தான். அதன் பிறகு பிள்ளையார் சுழியை போட்டது மு.க. ஸ்டாலின். அதன் பிறகு 10.5 விழுக்காட்டின் மீது குறைந்தது 50 வழக்குகளுக்கு மேலே பதியப்பட்டு கடைசியில் பல கட்டங்களை தாண்டி 2023 உச்சநீதிமன்றம் 10.5 விழுக்காடு கொடுத்திருப்பது சரி, ஏற்கிறோம். ஆனால் எதன் அடிப்படையில் அந்த 10.5 விழுக்காடு கொடுக்கப்பட்டது, அதற்கான தரவுகள் எங்கே என்ற கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்ப அந்த தரவுகளை இவர்கள் சரியாக வைக்க தவறியதால இந்த இடஒதுக்கீட்டை நாங்கள் ரத்து செய்கிறோம், மீண்டும் சட்டமன்றத்தில் ஒரு சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து சரியான தரவுகளை வைத்து வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கு நீதிமன்றம் தடை இல்லை என்று ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் கொடுத்து விட்டது. இப்போது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருந்திருக்க வேண்டும் இந்த ஆளுகின்ற அரசினுடைய நடவடிக்கை அப்படின்னா, வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடை கொடுக்க வேண்டும் என்றால் தரவுகளை திரட்ட வேண்டும். தரவுகள் எங்கே இருக்கிறது? ஏற்கனவே பல கமிஷன்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுப்பதற்கு பல கமிஷன்கள் ஏற்கனவே போடப்பட்டது. அந்த கமிஷன்கள் எல்லாமே அந்த தரவுகளை கொடுத்திருக்கிறது. அந்த தரவுகள் அத்தனையுமே இப்பொழுது கம்ப்யூட்டரில் இருக்கு, ஆன்லைனில் இருக்கு. இந்த தரவுகளை திரட்டி 10.5 விழுக்காடு கொடுப்பதற்கான தரவுகளை சரியாக நிலைப்படுத்தி மீண்டும் ஒரு சிறப்பு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை இப்போது இருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இருக்க வேண்டும். வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் எண்ணி இருந்தால் இந்த வேலையை முதலமைச்சர் செய்து முடித்திருக்க வேண்டும். ஆனால் இவருடைய நோக்கம் என்ன? வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்பது. ஏனென்றால் கொடுக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தால் ஏற்கனவே கொடுக்கப்பட்டதையே இவர்கள் சட்டமாக்கி இருக்க முடியும், கொடுக்கப்பட்டதையே இவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்க முடியும். அதற்கு எதிராக இவர்கள் பேசியிருக்க மாட்டார்கள், அதற்கு எதிராக இவர்கள் வழக்கு தொடுத்திருக்க மாட்டார்கள். ஆனால் அதை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கமும் இவர்களுடைய இலக்கும்.
ரத்து செய்து விட்டார்கள். இனி மீண்டும் அது வருவதற்கு நாமே காரணமாக இருக்கக்கூடாதுன்னு இப்போது முதலமைச்சராக இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்கள் எண்ணுகிறார். இதுதான் வன்னியர்களுக்காக மு.க. ஸ்டாலினும் திமுகவும் தொடர்ந்து செய்து வருகின்ற துரோகங்கள். இதை விட ஒரு பெரிய துரோகம் ஒரு சமூகத்திற்கு அவர்களால் செய்ய முடியாது. அவ்வளவு பெரிய துரோகத்தை அவர்கள் செய்து விட்டார்கள். இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டியது யார் அப்படின்னா, அந்த துரோகத்தை தாங்கி நிற்கின்ற மக்கள். அந்த துரோகத்தை தாங்கி நிற்கின்ற மக்கள் எங்க இருக்கிறார்கள்? விக்கிரவாண்டியில் மட்டும்தான் இருக்காங்களான்னா இல்லை, தமிழ்நாடு முழுவதும் பரவி கிடக்கிறார்கள். குறைந்தது 2 கோடிக்கு மேல தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெரும்பான்மை சமூகம். இப்பொழுது இந்த சமூகத்திற்கு விக்கிரவாண்டியில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இடைத்தேர்தலில். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி திமுகவிற்கு தக்க பாடத்தை புகட்ட வேண்டுமா கூடாதா? ஏனென்றால் அநீதி இழைக்கப்பட்டது வன்னியர்களுக்கு. அந்த அநீதியை சுமந்து நிற்கின்ற மக்கள் நீங்கள். திமுக உங்களுக்கு இந்த 55 ஆண்டுகளாக இழைக்கப்பட்ட அநீதியால வாழ்வை இழந்தது நீங்கள், உங்களுடைய வாரிசுகள், உங்களுடைய அடுத்த தலைமுறைகள். இப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதற்கான பழி தீர்க்க வேண்டுமா கூடாதா? பழி தீர்க்க வேண்டும். ஏன்னா திமுக என்பது உங்களின் நண்பன் அல்ல, உங்களின் எதிரி. எதிரி மட்டுமல்ல, துரோகி. அப்படிப்பட்ட துரோகியை ஆட்சி கட்டில் அமர்த்துறதும் நீங்க தான். இப்ப இல்லை, தொடர்ந்து ஒரு நாள் அல்ல, ஒரு ஆண்டு அல்ல, பல ஆண்டுகள் திமுக கருணாநிதி ஆட்சியில் இருந்தார்னா அதுக்கு காரணம் வன்னியர்கள். ஆனால் வன்னியர்களுக்கு அவர்கள் செய்தது என்ன? துரோகம். உங்களுக்கு அவர்கள் கொடுத்த பேர் என்ன? மரம் வெட்டி. உங்களுக்கு அவர்கள் கொடுத்த பேர் என்ன? சாதி வெறியர்கள். ஆனால் உண்மையான சாதி வெறியர்கள் யாரு? கருணாநிதி குடும்பம். அந்த குடும்பம் தான் உங்கள் மீது இவ்வளவு பெரிய வன்மத்தை கக்கி கொண்டிருக்கிறது இத்தனை ஆண்டுகளாக. உண்மையிலேயே வன்னியர்களுக்கு சாதி வெறி அப்படி இருந்திருந்தா திமுகவுக்கு நீ ஓட்டு போட்டிருப்பியா? உண்மையிலேயே வன்னியர்களுக்கு சாதி வெறி இருந்திருந்தா அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பியா? காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவியா? கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போடுவியா? விஜயகாந்துக்கு ஓட்டு போடுவியா? சீமானுக்கு ஓட்டு போடுவியா? ஏன்னா உனக்கு சாதி வெறியும் இல்லை, சாதி பற்றும் இல்லை. ஆனால் உன்னை சாதி வெறியன்னு சொல்கிறான் யாரு? உண்மையிலேயே யாரு சாதி வெறியோடு இருக்கானோ அவன் வன்மத்தை உன் மீது கக்கிறான். ஆனால் அதை புரிந்து கொள்ளுகின்ற தன்மை கூட வன்னியர்களுக்கு இல்லை. இப்போ நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன், என்ன பல பேர் சாதி வெறி என்றான். எனக்கு சாதி வெறி இல்லை, ஏன்னா எனக்கு சாதி பற்று இருக்கிறது. நான் பிறந்த சமூகம் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறது, தொடர்ந்து இழிவுக்குள்ளாகிறது, தொடர்ந்து துரோகங்களை சுமக்கிறது. எங்களாலேயே வாழ்வு பெற்றவர்கள் எங்களுடைய புறமுதுகளை குத்துறான். நாங்க சாப்பிட்ற சாப்பாட்டை பறித்து திங்கிறான். நாங்க கொடுத்தும் வாங்கி திங்கிறான். கொஞ்ச நெஞ்ச நாங்க திங்கிறதையும் பிடுங்கி திங்கிறான். இதை நான் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்றான். இப்படியெல்லாம் நம்மை சுற்றி நடக்கிறதுன்னு என்னுடைய அண்ணன், தம்பி, சொந்த பந்தம் எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்தா என்ன சாதி வரையங்கிறான். ஆனால் இதை என்னுடைய சொந்தங்கள் புரிஞ்சிக்கல. ஏன் இதை இவ்வளவு விரிவாக நான் சொல்ல வேண்டியிருக்குன்னா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் உண்மையிலேயே திமுகவிற்கும் பாமகவிற்கும் நடக்கின்ற போராக எடுத்துக்கொள்ள வேண்டும் வன்னியர்கள். பாமக என்பது வன்னியர்களுக்கான கட்சி மட்டுமல்ல, பாமக என்பது தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த உரிமைக்கான கட்சி. ஆனால் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்காக குரல் எழுப்புகின்ற ஒரே ஒரு கட்சியும் பாமக தான். பாமக வன்னியர்களுக்கு மட்டும்தான் பேசுகிறதானா? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சமூகத்துக்கும் அந்த கட்சி குரல் எழுப்புகிறது, எல்லா சமூகத்திற்கும் போராட்டத்தை நடத்துகிறது, எல்லா சமூகத்தின் உரிமையையும் அந்த கட்சி பெற்றுக் கொடுத்திருக்கிறது. இஸ்லாமியர்கள் இருந்து, அருந்ததியர்கள் இருந்து, தமிழ்நாட்டில் உள்ள தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட எல்லா மக்களுக்குமான உரிமை குரலாக அந்த கட்சி நிற்கிறது. அந்த கட்சியின் தலைவர் சாதி, மத, இன பாகுபாடு இல்லாத எல்லா மக்களுக்குமான குரலாக நிற்கிறார் மருத்துவர் ஐயாவும் டாக்டர் அண்ணன் அன்புமணி அவர்களும். ஆனால் அவரால் உரிமை பெற்றவர்களையே, அவரால் வாழ்வு பெற்றவர்களையே அவருக்கு எதிராக திருப்புவதற்கு ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டம் மருத்துவர் ஐயாவை சாதி வரி என்ன சொல்லுது? ஏன்னா இந்த திமுகவிற்காக ஜால்ரா போடுற சில கூட்டம் இருக்குது இல்லையா, அந்த கூட்டம் மருத்துவர் ஐயாவை
அருந்ததியர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் எதிரான கட்சி பாமக அப்படின்னு தொடர்ந்து வந்துட்டு மருத்துவர் ஐயாவின் மீது வன்மத்தை கக்குகின்றவர்கள் இந்த திமுகவிற்கு ஜால்ரா போடுற இந்த கோஷ்டி. குறிப்பாக அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஏன் இதை நான் வந்துட்டு குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு சொல்கிறேன்னா, வந்துட்டு பாமகவை எதிர்த்தால் மட்டும்தான் விசிகான்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியும். பாமகவை அவர்கள் எதிர்க்கலனா தமிழ்நாட்டில் விசிகாவுக்கு வேலை இல்லை. இதனால் வந்துட்டு தொடர்ந்து பாமகவை தேவையற்று சீண்டிக் கொண்டிருப்பது இந்த விசிகாவினுடைய அடிவரடிகள். ஆனால் உண்மையிலேயே தாழ்த்தப்பட்ட மக்களின் பாதுகாவலனாக நிற்பது பாமக. அந்த பாமகவால் நன்மைகள் பெற்ற உண்மையிலேயே பகுத்தறிவு உள்ள மக்கள் வந்துட்டு பாமக அந்த மக்களுக்கு செய்த நன்மைகளை சிந்திக்கிறார்கள். பாமக தான் அந்த மக்களுக்கு பாதுகாப்பு என்று நம்புகிறார்கள். இன்றும் அந்நியர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை மிகப்பெரிய ஒரு போராக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. 1987 போராட்டத்தில் விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட பாப்பனப்பட்டு கிராமத்தை சார்ந்தவர்கள் தான் ரங்கநாத கவுண்டர், முனுசாமி கவுண்டர் இவர்களெல்லாம் அப்போதைய அதிமுக அரசு சுட்டு வீழ்த்தியது இடஒதுக்கீடு போராட்டத்தில். மருத்துவர் ஐயா வெளியிட்டிருக்கின்ற அந்த அறிக்கையில கூட விக்கிரவாண்டி இடஒதுக்கீட்டிற்காக 7 உயிர்களை துறந்த ஒரு புண்ணிய பூமி, ரத்தம் சிந்திய மண் அது அப்படின்னு, விக்கிரவாண்டி மண் ஒரு புனித பூமி அப்படின்னு சொல்லியிருக்கார். விக்கிரவாண்டி தொகுதியில் வாழுகின்ற மக்களாகிய உங்களுக்கு, விக்கிரவாண்டி தொகுதியில் வாழுகின்ற மக்களுக்கும் உங்களுடைய புறமுதுகில் தொடர்ந்து குத்தி கொண்டிருக்கின்ற திமுகவிற்கும் நடக்கின்ற யுத்தத்தில் அங்கு நீங்கள் தான் வெற்றி பெற்றாக வேண்டும். ஏன்னா இது உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அரிய வாய்ப்பு. இந்த காணொளி உண்மையிலேயே விக்கிரவாண்டி மக்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். எந்த சமூகமனா இருங்க, விக்கிரவாண்டி தொகுதியில் உங்களுடைய பாதுகாப்பு பாமக தான். பாமக என்ற இயக்கம் தமிழ்நாட்டில் இல்லைனா திமுகவினுடைய அராஜகத்தையும் அட்டுழியத்தையும் திமுகவிற்கு சாதகமாக செயல்படுகின்ற இந்த அநீதி கூட்டங்களையும் வேறு இருப்பதற்கு வேறு ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இல்லை. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு பாதுகாப்பு, நீங்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.